ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நபருடைய வீட்டை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீடு, நீதிமான்களுடைய வீடு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறதா, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் துன்மார்க்க மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்து அவருடைய அன்பினாலே, அவருடைய தயவினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நானும் நீங்களும் நம்முடைய கிரியையினால் நீதிமான்களாய் மாறினவர்கள் அல்ல, அவருடைய கிருபையினால். அப்படி நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நானும் நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நீதியில நிலைத்திருக்க வேண்டும். முன்னே நம்முடைய மாம்சமும் விருப்பமும் செய்த துர்க்கிரியைகள், வேதத்துக்கு மாறான காரியங்கள், இச்சையினால் செய்கிற காரியங்கள், இவைகளை இனி செய்யாதபடிக்கு கிறிஸ்துவை பற்றி கொண்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய், மோசம் போக்குகிற இச்சைகளை நிறைவேற்றுகிற அந்த பழைய மனுஷனை களைந்து, காரணம் அப்படிதான் இருந்தோம், அப்படிப்பட்ட நம்மை தான் தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இனி அந்த பழைய வாழ்க்கையை நோக்கி நாம் செல்லாதபடிக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்முடைய வாசஸ்தலம் நீதிமான்களுடைய வாசஸ்தலமாய் இருக்கும். அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் தங்கும். நமக்கு தெரியும், எரிகோவில் அவ்வளவு தீட்டான காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கிருபையாய் அழைத்து கொண்டு வருகிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார். எரிகோவை சுதந்திரிப்பதற்கு முன்னே கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தல் என்பது என்ன தெரியுமா? தீட்டானது, தீமையானது அகற்றப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல். அப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரும்போது எரிகோ உடைக்கப்படுகிறது, எரிகோ பட்டணத்தார் சுட்டரிக்கப்படுகிறார்கள். அதில் சாபத்தீடானது ஒன்றையும் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் விலக்கப்பட்டது, அதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்கிற காரியத்தில் யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தெளிவாய் ஜனங்களோடு பேசுகிறார். ஆனாலும் அதை மீறி துணிகரமாய் ஆகான் என்பவன் என்ன செய்தான் தெரியுமா? சிலவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான். அது நிமித்தம் அந்த வீட்டில் கர்த்தருடைய சாபம் தங்கினது. நன்மை குவிய வேண்டிய வீட்டில் கற்கள் குவிந்தது. அந்த குடும்பமே அது நிமித்தம் நஷ்டமானது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வருகிறதா, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா? நம்முடைய பார்வைக்கு பிரியமானது, நம்முடைய மனசுக்கு நலமானது, இவைகளை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாசஸ்தலத்தில் இது நிமித்தம் ஆசீர்வாதம் வருகிறதா, சாபம் வருகிறதா என்பதை யோசிக்கிறோமா? துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறதா, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தெரியும், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாயிருந்தான். அதனால் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். பார்த்தீர்களா? அவன் நீதிமானாயிருந்து என்ன செய்தானா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மற்ற ஜனங்கள் எப்படி புசித்து குடித்து தங்களுக்கு தாங்களே எல்லாவற்றையும் செய்து, அதாவது தேவனை மறந்து தங்களுக்கு பிரியமானபடி செய்து வாழ்ந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினவர்களோ,
அப்படி இந்த நோவா செய்யாம கர்த்தரோடு நடந்து கர்த்தர் நியமித்த பாதையில நடந்து, இதுதாங்க ஒரு நீதிமானுடைய அடையாளம். நீதிமானுடைய வாழ்க்கை என்பது இதுதான். அந்த வாசஸ்தலத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் மனதார ஆசீர்வதித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை வைத்து பாருங்கள். நாம் சரியானதினால் கர்த்தர் கிருபை தரவில்லை, நாம் சரியாகவே கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சிந்திப்போம், மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம் நிமித்தம் நம்ம குடும்பத்தில் சாபம் தங்கக்கூடாது, ஆசீர்வாதம் தான் தங்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல தகப்பன், இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற கூடாரம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கூடாரமாயிராமல், ஆண்டவரே, நீர் விரும்பி ஆசீர்வதிக்கிற நீதிமான்களுடைய வாசஸ்தலமாயிருக்க, நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்கட்டும். உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.